மக்கள் விரோத ஆட்சி செய்யக்கூடிய இவர்களை மாற்ற வேண்டியதற்காக நம்ம முதன்மை சக்தியாக வரோன்றதை நம்ம அரசியலுக்குள்ளேயே வரோம். மற்ற யாரையுமே நாங்கள் எதிரிகளாக பார்க்கல முதல்ல. ஆனாலும் நீங்கள் சொல்வது போல திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் மீது அவதூறுகளை பரப்பிவிட்டார். விமர்சனங்கள் கிடையாது, அவதூறுகளை பரப்பிட்டு. அப்போ அவதூறுகளுக்கு நம்ம பதிலளிக்க வேண்டிய தேவை கிடையாது. இன்னொன்று, அவர் சொல்லக்கூடிய அவதூறுகளை மக்களே ஏற்க மாட்டார்கள் அப்படின்றதுனால தான் நம்ம அவரை கண்டுக்கவே இல்லை. நாடாளுமன்றத்தில் வச்சு தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர், மக்களால் தேர்வு செய்யப்படாத நிதியமைச்சர் பேசும்பொழுது அதற்கான எதிர்வினை ஆற்றக்கூடிய எங்கள் கொள்கை தலைவருக்காக ஆதரித்து நிற்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்றோம். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் அவருக்கு ஆதரித்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அப்போ தமிழ் மொழியை எந்த அளவுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு அது ஒரு விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு தற்குறியான விமர்சனம். இதன் திரைப்படத்தில் ஒன்லைனரை வச்சு எதிர்த்து போராடுற மாதிரி இவங்க அந்த ஒன்லைனரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஆதரவு தெரிவிக்கலான்னு ஒரு கும்பல் கிடக்கு. இது எப்பேற்பட்ட தற்குறித்தனம். படிக்கிறாங்களா இல்லையா? படிக்காமல் எப்படி அவங்களால இப்படிலாம் பேச முடியும்? இவர்களுக்கு உண்மையிலே பெரியார் மீது அக்கறை கிடையாது. எங்கள் கொள்கை தலைவரை நாங்கள் மிக சீரிய அளவில் உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படின்ற வயிற்றெழுச்சி. இது எந்த காலகட்டத்தில் நடக்குது? 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல் அப்படின்னு செய்தி வரும்பொழுது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து இதை ஏதோ ஒரு பெரிய விஷயமா கட்டமைச்சு அந்த ஊழலை டைல்யூட் பண்ணுற மாதிரி, அந்த ஊழல் செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகாத மாதிரி எத்தனை ஊடகங்கள் இந்த ஊழல் செய்தியை எடுத்து விவாதம் நடத்துறாங்க. இந்த மாதிரி நீங்க கொண்டு வாங்க. தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு தமிழ் மொழியில் படித்தால், தமிழ் மொழியில் பேசினால் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் அப்படின்ற நிலையை கொண்டு வாங்க. தாய்மொழியை உயர்த்துவதற்கான திட்டங்களை கொண்டு வாங்க. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தமிழை காட்டுமொழி பாஷை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னதாக பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்புலேருந்து கண்டனம் வந்துருந்துச்சு. தாவேக்கா சார்பிலேருந்தும் கண்டனம் வந்துருந்துச்சு. சீமான் பெரியாரை பற்றி பேசினப்ப பதில் தெரிவிக்காத தாவேக்கா நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் பதில் தெரிவிச்சதுக்கான காரணம் என்ன? அதாவது நம்ம முதல்ல மிக தெளிவா எங்களுக்கு 2 பேர் தான் எதிரிகள். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. இந்த ஆட்சியாளர்களை மக்கள் விரோத ஆட்சி செய்யக்கூடிய இவர்களை மாற்ற வேண்டியதற்காக நம்ம முதன்மை சக்தியா வரோன்றதை நம்ம அரசியலுக்குள்ளேயே வரோம். மற்ற யாரையுமே நாங்கள் எதிரிகளா பார்க்கல முதல்ல. ஆனாலும் நீங்க சொல்வது போல திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் மீது அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்தார். விமர்சனங்கள் கிடையாது, அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தார். அப்ப அவதூறுகளுக்கு நம்ம பதிலளிக்க வேண்டிய தேவை கிடையாது. இன்னொன்று, அவர் சொல்லக்கூடிய அவதூறுகளை மக்களே ஏற்க மாட்டார்கள் அப்படின்றதுனால தான் நம்ம அவரை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் பேசுறதை மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் வச்சு தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர், மக்களால் தேர்வு செய்யப்படாத நிதியமைச்சர் பேசும்பொழுது அதற்கான எதிர்வினை ஆற்றக்கூடிய எங்கள் கொள்கை தலைவருக்காக ஆதரித்து நிற்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்றோம். இந்த விமர்சனத்தையே இவர்கள் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. அப்ப நீங்க அவருக்கு ஆதரிச்சு இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறீங்கன்னா நீங்க அப்ப தமிழ் மொழியை எந்த அளவுக்கு பாக்குறீங்க அப்படின்னு அது ஒரு விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு தற்குறியான விமர்சனம். யோசிச்சு பாருங்க. எதற்காக அவருக்கு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றதை பல பெரியார் அவர்களும் சரி, அவரோட பயணித்தவர்களும் சரி பல இடங்களை விளக்கி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு மொழி பல்லாண்டு காலமாக நம்ம அடுத்தடுத்த நாகரிகத்துக்கு நம்மளுடைய நாகரிகம் வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மொழியும் அதற்கேற்றாறு போல புதுமை அடைய வேண்டும். அறிவியல் சார்ந்து வளர வேண்டும். அறிவியல் சார்ந்து அந்த மொழி வளர வேண்டும், எழுத்துக்கள் வளர வேண்டும். அதுதான் சரியான வளர்ச்சியா இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாக தந்தை பெரியார் அவர்களும் அவரோட பயணித்தவர்களும் பெரியார் எதற்காக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் அப்படின்றத மிக தெளிவா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு லைனை மட்டும் வச்சுக்கிட்டு இதன் திரைப்படத்துல ஒன்லைனரை வச்சு எதிர்த்து போராடுற மாதிரி இவங்க அந்த ஒன்லைனரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஆதரவு தெரிவிக்கலான்னு ஒரு கும்பல் கிடக்கு. இது எப்பேற்பட்ட தற்குறித்தனம். படிக்கிறாங்களா இல்லையா? படிக்காம எப்படி அவங்களால இப்படிலாம் பேச முடியுது? தந்தை பெரியார் அவர்கள் எழுத்து சீர்திருத்தத்தை தன்னுடைய பத்திரிகையின் மூலமாக எந்த அளவுக்கு கொண்டு சேர்த்தாருன்னு நமக்கு தெரியும். பெண் விடுதலைக்காக எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டு இருக்கிறாருன்னு தெரியும்.
வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்த பெண்களை இன்றைக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, பல்வேறு துறைகளை சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சுக்களாலும் கருத்துக்களாலும் உந்தி இணைச்சு பெண்களுக்கு சொத்துரிமை தரணுன்ற விஷயங்களை காயினிங் பண்ணவர் அவர். ஒவ்வொரு விஷயத்திலையும் பெண்களுக்கு அவருடைய உரிமைக்காக, இந்த சமூக சீர்திருத்தத்திற்காக, தமிழ் மொழியின் எழுத்து சீர்திருத்தத்திற்காக எவ்வளவு பணியாற்றி இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி நீங்க வந்து பேசும்பொழுது, அவர்களை நாங்கள் ஆதரித்து பேசும்போது எங்களை எதிர்த்து நீங்க வந்து ஒரு தற்கொலைத்தனமான விமர்சனங்களை வந்து சில கும்பல்களை வைத்துக் கொண்டு இருக்கிறதுனா, இவர்களுக்கு உண்மையிலே பெரியார் மீது அக்கறை கிடையாது. எங்கள் கொள்கை தலைவரை நாங்கள் மிக சீரிய அளவுல உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படின்ற வயிற்றெழுச்சி. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்பார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூபாயோட சிம்பிளை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ரூபாயோட சிம்பிளை வந்து தமிழில் ரூன்னு பட்ஜெட்டில் போட்டதை பற்றி டிவிக்கே என்ன நினைக்கிறேன்? நான் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு வந்து நீங்கள் ரூபாய் சிம்பிளை வந்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றுறீங்க. அதற்கு ஒன்றிய பாஜக எதிர்வினையாற்று. இதை வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் கொண்டு போறீங்க. இது எந்த காலகட்டத்தில் நடக்குது? 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் ஊழல் அப்படின்னு செய்தி வரும்பொழுது நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுத்து இதை வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயமா கட்டமைச்சு அந்த ஊழலை டைல்யூட் பண்ணுற மாதிரி, அந்த ஊழல் செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகாத மாதிரி எத்தனை ஊடகங்கள் வந்து இந்த ஊழல் செய்தியை வந்து எடுத்து விவாதம் நடத்துறாங்க. ரூபாய்க்கு நீங்கள் வந்து அந்த சிம்பிளுக்கு நீங்கள் விவாதம் நடத்துறீங்கல்ல, எத்தனை ஊடகம் வந்து ஊழலுக்கு டிபேட் நடந்துச்சு. அப்போ இது போன்று பார்லிமெண்ட்லேயே அதை பற்றி அதுதான் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இவர்கள் இருவரும் நீ என்ன அடிக்கிற மாதிரி அடி, நான் ஒன்று அடிக்கிற மாதிரி அடிக்கிற, மக்களை ஏமாத்திடுவோம் அப்படின்னு முதலாளி கூட இருக்க இந்த நாடக கும்பலும் சேர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. இது விளம்பரம், முழுக்க முழுக்க விளம்பரத்திற்காக இது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. தமிழ் மொழியின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்கிறது. 3வது மொழியை திணிக்க கூடாதுன்னு நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்ட்ல சொல்றோம். நாங்கள் அதில் உறுதியாக நிற்கிறோம். இருமொழி கொள்கையே தமிழுக்கு போதும், இங்கே தமிழ்நாட்டிற்கு போதும், 3வது மொழியை திணிக்க வேண்டாம், விருப்பம் இருக்கவர்கள் படிக்கட்டும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். தாய்மொழி தமிழை அழிக்கக்கூடிய எந்த விதமான வேலைகளுக்கும் தமிழக வெற்றிக்கழகம் தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பு நிலையில தான் நிற்கும் அப்படின்னு நம்ம மிக தெளிவாக சொல்கிறோம். அப்போ அதற்காக நாம் முன்னெடுக்க வேண்டிய பல்வேறு பணிகள் இருக்கு, பல்வேறு திட்டங்கள் இருக்கு. தொலைநோக்கு பார்வை நம்ம அதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு சிம்பிளை மாத்தின சண்டையை வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய ஊழலை மறைக்க நினைக்கிறீர்கள், உங்களுடைய ஊழலை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்காம தடுக்க நினைக்கிறீர்கள். அது ஒரு காலமும் நடக்காது. இந்த பட்ஜெட்டில் தமிழ் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பெருசாக இல்லை. ஆனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 8 இடத்துல இது பண்ணுறது சொல்லிட்டு. ஆனால் தமிழ் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள், தமிழ் ஆராய்ச்சி மாணவர்களுக்கான அந்த நிதி ஒதுக்கீடுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக எதுவுமே இவங்க பண்ணவில்லை. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் எப்படி உங்களால் தமிழ் வளர்க்க முடியுன்ற ஒரு பார்வை இருக்கு. அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்க வந்து தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் தொலைநோக்கு பார்வையோட அதற்கான திட்டங்களை கொண்டு வரணும், அதற்கான ஸ்கோப்பை உண்டாக்கி கொடுக்கணும். தமிழ் மொழியில படித்தா வந்து வேலை வாய்ப்பை வந்து அதிகரித்து கொடுக்கணும். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனில ஆங்கிலம் தெரிந்தால்தான் வேலை கிடைக்கும், தமிழ் மட்டும் தெரிஞ்சா வேலை கிடைச்சிருமா? அப்ப இப்படி ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதை மாற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? அரசு வேலைகள்ல, தமிழ்நாடுடைய அரசு வேலைகள்ல எத்தனை இடங்கள்ல தமிழ் தெரியாதவங்க இருக்கிறாங்க, தமிழ் சரியா தெரியாதவங்க இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அந்த எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்துட்டா போதும் இப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? முழுக்க முழுக்க தமிழ் மொழி தெரிந்தவர்களை தான் தமிழ்நாடு அரசாங்க பணிகள்ல வந்து நியமிக்கணும். கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் அந்த இதுவே இருக்கு. 100% கர்நாடகா. அந்த மாதிரி நீங்க கொண்டு வாங்க. தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு தமிழ் மொழியில் வந்து படித்தால், தமிழ் மொழியில் பேசினால் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் அப்படின்ற நிலையை கொண்டு வாங்க. தாய்மொழியை உயர்த்துவதற்கான திட்டங்களை கொண்டு வாங்க. ஆராய்ச்சிகளுக்கு வந்து நீங்க வந்து செலவு பண்ணுங்க. ஆனால் இப்போ தமிழ் ஒலிம்பியாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அதுதான் நம்ம சொல்றோம், இது விளம்பர பட்ஜெட் நம்ம தெளிவாக சொல்றோமே. இவங்க அறிவிப்பு மட்டும் தான் செய்வாங்க தவிர்த்து செயலில் ஒன்றுமே இருக்காது. அதுதான் இந்த அரசுடைய வேலை. அதனால தான் நம்ம விளம்பரமானது அரசுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து எத்தனை கல்லூரிகளில் இன்றைக்கு தமிழ் வழியில் வந்து கல்வி எடுக்கப்படுது, தனியார் கல்லூரிகளில். இன்றைக்கு திமுக ஆரம்பிச்சு வச்சது தமிழ் வழியில இன்ஜினியரிங் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு எத்தனை கல்லூரி நடைமுறையில் இருக்கு, எத்தனை கல்லூரின்றத அந்த கோர்ஸ்ல எத்தனை பேர் சேர்றாங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. திமுகவுடைய அமைச்சர்கள் எத்தனை பேர் கல்லூரி வச்சிருக்காங்க? எத்தனை இடங்கள்ல தமிழ் வழியில கல்வி நடத்தப்படுது? எத்தனை இடத்துல இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கீங்க கட்சி தலைவர்கள்? எவ்வளவு மாணவர்கள் சேர்றாங்க, அது ஏன் தமிழ்ல வந்து சீரிய அளவுல கொண்டு செல்லல? அப்போ இவர்கள் எல்லாமே வெறும் வாய்ஜாலம் மட்டுமே காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்காங்க. அப்படிதான் நம்மளுடைய சாராம்சமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தினமலர் வந்து ஒரு கேலி சித்திரம் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஆதவ அர்ஜுனாவும் விஜய் அவர்களும் இருக்கிற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு நிர்பந்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இதில் போட்டிருந்தாங்க.
பிரதமர் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் இருக்கிற மாதிரி ஒரு சித்திரத்துக்கு பொங்குன்னு போகிற எல்லா ஊடகங்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவதூறு சார்ந்த விஷயங்கள் மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஏன் எதுவுமே சொல்லவே இல்லை? இதுல டிவிக்காவோட பார்வை என்ன? இந்த ஒரு அதாவது சித்திரம் கேலி சித்திரம் அப்படின்றதே நம்ம இதை ஏத்துக்க முடியாது. ஒண்ணு, இது முழுக்க முழுக்க அந்த பத்திரிகையினுடைய வன்மச் செயலாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்படி பத்திரிகை ஊடகங்கள் பிரிண்டட் மீடியாவை அத்தனை பிரிண்டட் மீடியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, இந்திய அளவில் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களுக்குமே அவமானத்தை தேடி தரக்கூடிய வகையில மிக கீழ்த்தரமாக ஒரு சித்திரத்தை வெளியிட்டு ஒரு பத்திரிகை நடக்குது அப்படின்னா அந்த பத்திரிகை எப்பேற்பட்ட பத்திரிகையா இருக்கும்? இல்ல, தினமலர் வந்து இதை பண்றது புதிய விஷயங்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, புதிய விஷயம் நம்ம வந்து கடந்து போக முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்க இது போன்ற ஒரு சித்திரத்தை வெளியிடுறீங்கன்னா நீங்க உங்களுடைய எண்ணம் எவ்வளவு வன்மமா இருக்கும், எவ்வளவு கீழ்த்தரமானதாக இருக்கும். ஒரு பிலோ த பெல்ட் நீங்க வந்து இது போன்ற ஒரு சித்திரத்தை வெளியிடுறீங்க அப்படின்னா மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே தினமலர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு அந்த காலை உணவு திட்டம் போடுறது வந்து நிரம்பி வழிந்த கக்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலோட போட்டு அவ்வளோ ஒரு வக்ரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அனிதா மரணத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா நீட் சார்ந்த விஷயங்கள் ஜஸ்ட் பாஸ் வங்காயங்கள்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து வெகுஜன மக்களையும் அந்த வெகுஜன மக்கள் சார்ந்த அரசியல் இருக்கணும் இழிவுபடுத்த அரசியலை தான் தினமலர் செய்துன்றது எடுத்துக்கலாம். தினமலர் வந்து யாருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு யாருக்காக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டு இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா இப்படி சித்திரங்கள்லாம் வெளியிட்டு மக்களை, மாணவர்களை, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை மிக கீழ்த்தரமாக அவமானப்படுத்துவதாக இது போன்ற சித்திரங்களை வெளியிடுறது, செய்திகளை வெளியிடுறது, இது போன்ற வேலைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து அந்த ரெக்கக்னேஷனே இல்லாம இருக்கு அந்த பத்திரிகைக்கு. ஆனால் பத்திரிகையாளர் உலகம் உண்மையிலேயே இதை கண்டிக்க வேண்டும். ஏன்னா இந்த பத்திரிகை செய்யக்கூடியது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் உலகத்துக்குமே வந்து அவமானம். ஆனா இதே மாதிரியான விஷயங்கள் வந்து கருத்து சுதந்திரம் சார்ந்து வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றது கேட்டிருப்பீங்க. அப்படின்னா முரசொலி வந்து காமராஜர் வந்து பயங்கரமா விமர்சிச்சு எரும மாடு ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்றோம் மாதிரி விஷயங்கள கருத்து சித்திரம் போட்டதான் செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். அதை விட எதிர்கட்சிகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி போட்டதை பார்த்துருக்கோம். தினகரன்ற இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இந்த மாதிரி பல இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு கருவியா வன்மத்தை வெளிப்படுத்த ஒரு கருவியா பயன்படுத்தி சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தை நம்ம எப்படி சொல்றோன்றதுல இருக்கு. நீங்க ஒரு கருத்தை எந்த அளவுக்கு டீசெண்டா சொல்ல முடியும், எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில, மக்கள் பார்க்கக்கூடிய வகையில, முகம் சுளிக்காத வகையில ஒரு கருத்தை வந்து நீங்க சொன்னீங்கன்னா தான் கருத்து சுதந்திரம். ஒட்டுமொத்த பேரும் முகம் சுளிக்கிற வகையில மிக கீழ்த்தரமாக ஒரு கருத்து சொன்னீங்க, அது பேர் கருத்து சுதந்திரம் கிடையாது. நம்ம வந்து விகடன் விஷயத்திலையுமே பிரதமர் மோடி அவர்களை வந்து ஒரு சித்திரம் வெளியிட்ட பொழுது நம்ம என்ன சொன்னோம்? கருத்து சுதந்திரத்தின் மீது நீங்க உண்மையிலேயே இந்த சித்திரம் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஆனா இணையதளத்தையே முடக்கி இருக்க கூடாது. இது வந்து கருத்து சுதந்திரத்தை நெருக்கக்கூடிய செயல் தான் நம்ம சொன்னோம். அப்போ நீங்க இதே போலதான் நம்ம சொல்றோம், நீங்க வந்து கேலி சித்திரம் வெளியிடுங்க, உங்களை யாரும் வேணாம்னு சொல்லலையா, ஆனா கீழ்த்தரமாக வெளியிடக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் மக்களுக்கும் எந்த விதமான மரியாதையும் கொடுக்காம ஒரு கீழ்த்தரமாக ஏதோ மூன்றாம் தரத்துல இந்த இணையதளத்துல இருந்து பேசக்கூடியவர்கள் போல, இணையதளத்தில் இருக்கிறவர்கள் வந்து எதை எடிட் செய்து போவது போல அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி பத்திரிகையா பார்க்க முடியும்? ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க, அது செய்யற வேலையாது? இதெல்லாம் செய்யும் பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பத்திரிகையாளர்கள், மற்ற பத்திரிகைகள் என்ன நினைக்கும், பத்திரிகையாளர்கள் என்ன நினைப்பாங்க? எதை பத்தியுமே சிந்திக்காம எப்படி இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட? இதை ஒரு காலமும் நாங்கள் ஏற்க மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு செயற்குழு வந்து கூட போகிறதா ஒரு செய்தி வந்துருச்சு. எங்கே, எப்போ, எங்கே என்ன நடக்குது? இல்லை, ஏற்கனவே எங்கள் தலைவர் வந்து நேற்று வந்து எங்களுடைய தலைமை நாள் சார்பாக வந்து அறிக்கைகள் வெளிவந்திருக்கிறது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 28ஆம் தேதி எங்களுடைய பொதுக்குழு வந்து கூட இருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பிதழ்கள் வந்து மின்னஞ்சல் மூலமாகவும் நேரடியாக வீட்டிற்கே கடிதமாகவும் அனுப்பப்பட அதற்கான பணிகள்லாம் துவங்கிட்டாங்க. அந்த லெட்டர் வச்சிருக்கிறவங்க, அழைப்பு கடிதம் வச்சிருக்கிறவங்க, அதே போல தலைமையிலேருந்து அவர்களுக்கு வந்து ஐடி கார்ட்ஸும் கொடுக்குறாங்க. இவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை, ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வு, ஒரு இன்டர்னல் நிகழ்வு அப்படின்றதுனால அவர்கள் மட்டும்தான் கட்சியில ஒரு முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. அவர்களுக்கு மட்டும் தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் கலந்துக்கணும் என்பதை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னையில தான் திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் ஹாலில் தான் அது வந்து நடக்க இருக்கிறது. அது மிக பெரிய அளவு நடக்கும். அன்றைக்கு எங்கள் தலைவர் பேசக்கூடியது தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில்
இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாசிச அரசாங்கமும் பாயாச அரசாங்கமும் இந்த விளம்பர மாடல் திமுக அரசும் இந்த விளம்பர மாடல் திமுக அரசின் முதலாளிகளுக்கும் சவுக்கடி கொடுப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த குழுவில் இருக்கும், எங்களுடைய தலைவருடைய பேச்சிலும் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு பகிர்ந்து நன்றி. தேங்க்யூ சார்.